அப்புறம் தீபாவளிக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி வரி ஏகப்பட்ட வரியை நாங்க குறைக்க போறோங்க, ஜாலியா இருக்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஒரு பாமரன் வந்து ஒரு வெளியூர் போயிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்ட உணவு இன்னைக்கு 125 ரூபா 130 ரூபா கொடுத்தா தான் ஒருவேளை உணவு அருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மக்கள்கிட்ட வந்து பொருளாதார வரி விதிப்பு அதிகமானதுனால மக்கள் வந்து எந்த பொருளையுமே வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால எல்லா கடைகளுமே மூடப்பட்டிருக்கு. ஒரு லைசன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரு சாதாரண ஒரு மொபைல் எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. பட்டாசு தொழிலுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி இருக்குது. அதே மாதிரி பிரதான தொழிலான பிரிண்டிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்குது. கட்டுமான பொருள்கள்லேருந்து சிமெண்ட்டு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சிமெண்ட்டு இன்னைக்கு 500 ரூபாய் ஆயிடுது. சாதாரண பவுடருக்கு 5% இங்கே, ஷாம்பு போட்டால் 18% இங்கே, கிரீம் போட்டால் 28% இங்கே. ஆனால் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 கிலோவுக்கு வரி கிடையாது. 7 கிலோ வாங்கக்கூடிய 5 கிலோவுக்கு வரி இருக்குது. இது எந்த அளவு நியாயம்? சாதாரண பிஸ்கட் வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினாலும் சரி வரி. ஆற்றுல குளிக்க போனால் ஃப்ரீ, ஆற்றுல குளிச்சுட்டு வந்தால் ஷாம்பு போட்டு குளிச்சா வரி. சைக்கிளில் போனால் வரி, பைக்கில் போனால் வரி, காரில் போனால் வரி. எல்லாம் அடிப்படை வசதி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருக்கிறதுக்கு என்னென்னா உணவு, மருந்து, ஆடை இது மட்டும் தான் மேக்ஸிமம் முக்கால்வாசியும் அத்தியாவசியம் தேவைப்படுது. மருந்து இன்னும் குறைச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உயிர் காக்கும் மருந்துகளுடைய ஜிஎஸ்டி விலை குறைக்கணுங்கிறதா கோரிக்கை சார். 4 வகையான ஜிஎஸ்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒரே வகையான ஜிஎஸ்டி இருந்தால் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அதிகப்படுத்துற ஜிஎஸ்டி கூட ஜனங்களை மட்டும்தான் நேரடியாக பாதிக்குது. எந்த தொழிலையும் அவங்க முதலாளிகள் இழக்கிறது இல்லை. தங்கம் வாங்க போனாங்கன்னா ஏழைகள் எப்படிங்க போய் வாங்குவாங்க? அதை பார்த்தாவே மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. ஒரு 1/4 பவுன் வாங்குறதுக்கு கூட அவங்களால முடியறதில்ல. டேட்ஸ்ன்றதே ஒரு பழம், அது பழத்துக்கு டேக்ஸ் 12% போட்டிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வெளிநாட்டு இம்போர்ட் பண்ணுறதா, டியூட்டி கட்டி இங்கே டேக்ஸும் கட்டுறோம். அதுக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. 3% 4% கீழே வரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து வியாபாரிக்கும் சரி பொதுமக்களுக்கும் வாங்கக்கூடிய மக்களுக்கும் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் வியாபாரி சங்கத்துடைய கருத்து. இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு ஒரு வியாபாரம் பார்க்குறவனுக்கு 2500 ரூபா வரி வந்துடும். அப்போ என்ன வியாபாரம் பார்க்க அவன் தெரியாது. இனிமே ஜிஎஸ்டி இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் லாபம் தான், அதனால பாதிப்புலாம் கிடையாது. இது இந்த தேர்தல் ஓட்டு வாங்குறது உயரம் குறைப்பாங்க, அது ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் அவங்க ஏற்றுவாங்க திரும்ப. இன்று ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்களுடைய விலையை முற்றிலுமாக ஜிஎஸ்டி இல்லாமல் தவிர்க்க வேண்டும்.